friends, welcome you all to TikTok YouTube channel. Hope all are staying safe and happy. Today's quiz concept and the question, which is the rice bowl of Tamil Nadu? The right answer is Tanjavur. In your today's quiz question, what is the correct meaning of the word procrastinate? Options: argue, delay, speciality, hidden. This is a vocabulary based quiz question. Answers comment box la post pannunga. Right answer next video let's review. We are going to discuss about conjunctions, parts of speech la or type. So conjunctions na ellarkume therinja or vishayam meaning the word which joins two words or two sentences. Idhila there are two kinds, that is coordinating, subordinating, and idhila pathi there are four types: cumulative, alternative, adverse type and elative. நம்ம கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்ல கோஆர்டினேட்டிங் பத்தி பார்க்க போறோம். ஸோ கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்னா என்னன்னா, joins two sentence of equal ranking. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு சென்டென்ஸ், கன்ஜெக்ஷன்னால ரெண்டு சென்டென்ஸ் ரெண்டு வேர்டை ஜாயின் பண்ணுறது தான். பட் இங்கே கோஆர்டினேட்டிங்னா என்னன்னா, ரெண்டு ஈக்குவல் லெவல் ஆஃப் சென்டென்ஸ். அதாவது இந்த சென்டென்ஸ் இல்லைன்னா இந்த சென்டென்ஸ்க்கு அதுக்கு மீனிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், Vinod is not only good in sports but he is also good in studies. இப்போ இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வினோத் இஸ் நாட் ஒன்லி குட் இன் ஸ்போர்ட்ஸ், இந்த பட் இதுதான் இந்த ஏ சென்டென்ஸ் இந்த பி சென்டென்ஸையும் ஜாயின் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் த கன்ஜெக்ஷன். இங்கே பாருங்கள், வினோத் இஸ் நாட் ஒன்லி குட் இன் ஸ்போர்ட்ஸ், அது ஒரு சென்டென்ஸ். ஹி இஸ் ஆல்சோ குட் இன் ஸ்டடீஸ், இது ஒரு சென்டென்ஸ். இது ரெண்டுத்துக்குமே தனித்தனி மீனிங் வருது. ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறது, ஸோ ஈக்குவல் ரேங்க்ல இருக்கிற ஒரு சென்டென்ஸை ஜாயின் பண்ணுறது தான் கோஆர்டினேட்டிங். செகண்ட் கைண்ட் ஆஃப் கன்ஜெக்ஷன் வந்து சபார்டினேட்டிங். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதோட மீனிங் என்னதுன்னா, ஜாயின்ஸ் டூ சென்டென்ஸ் ஆர் வேர்ட் ஆனால் one sentence depends on other. So இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தோம்னா, let's take, I read this book. I read book because it interested me. இப்போ பாருங்க, இந்த இட் இன்ட்ரெஸ்டட் மீ அப்படின்ற சென்டென்ஸ் ஐ ரீட் திஸ் புக், ஸோ இந்த புக்கோட டிபெண்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி டிபெண்ட் ஆகிற சென்டென்ஸை கம்பைன் பண்ணுற இந்த கன்ஜெக்ஷன்ஸ்லாம் சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்குள்ளே போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டைப் வந்து குமுலேட்டிவ். குமுலேட்டிவ்னா இட் இஸ் வெரி சிம்பிள், கம்பைன்ஸ் டூ வேர்ட்ஸ் ஆர் சென்டென்ஸ். அண்ட் இதுக்கு பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. லெட்ஸ் see some example words. For example, and but also இந்த மாதிரி லாட் ஆஃப் வேர்ட்ஸ் அதை நான் வாட்ஸ்அப் குரூப்பில் நோட்ஸ் கொடுக்கும்போது கம்ப்ளீட் எக்ஸாம்பிள்ஸோட ஹெல்ப் யூ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்டர்னேட்டிவ்.
ஓகே, இப்போ ஆல்டர்னேட்டிவ் டைப் ஆஃப் சென்டென்ஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா a choice between, அதாவது ரெண்டு சென்டென்ஸ் இருக்கும் and we have to choose one. For example, அதாவது let's take joins two sentence choice. எங்கெல்லாம் சாய்ஸ் பத்தி பேசுறோமோ அங்கெல்லாம் இந்த ஆல்டர்னேட்டிவ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் either or neither nor. I prefer either tea nor coffee. So அங்க வந்து we have to choose either coffee இல்ல டீயான்றது we are going to choose. So அந்த மாதிரி இடத்துல எங்கெல்லாம் சாய்ஸ் வருதோ அங்கெல்லாம் we are going to use alternative type of conjunction. So third type என்னன்னு பாத்தீங்கன்னா it is adversative. Okay, adversative sentence என்னதுன்னா which express the contrast between two statement. அதாவது almost like நீயா நானா program. இதுதான் கான்செப்ட். ஆனா இதுல there are some exceptions. Okay, contrast between two sentence. So இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா let's take still. I'll give few words. 8 1b. So for example let's take still. What to say, Virat Kohli is a good captain, still he is not up to the level of Mahendra Singh Dhoni. So விராட் கோலி நல்ல கேப்டன், சிறப்பான ஒரு கேப்டன், ஆனா டோனி அளவுக்கு இன்னும் அவர் வரல அப்படின்னு சொல்லுமா அந்த இடத்துல. ஸோ அங்க there is a contrast. we have to, அதாவது இது இவருக்கு ஓகே பட் ஸ்டில் அவரை விட இவர் பெட்டர் அப்படி சொல்றது தான் இந்த அட்வர்சேட்டிவ். அண்ட் லாஸ்ட் டைப் ஆஃப் கன்ஜெக்ஷன் வந்து இல்லேட்டிவ். இல்லேட்டிவ்ன்றது ரொம்பவே ஒரு சிம்பிள். அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னொரு ஃபேக்டோட, ஒரு ஃபேக்டும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் சேர்ந்தா தட் இஸ் இல்லேட்டிவ். Fact joined with a statement. So இதுக்கு let's take some words like therefore, so then, for. So இதெல்லாம் some of the examples of relative. இப்போ therefore-க்கு ஒரு சென்டென்ஸ் எடுத்தோம்னா இட் ரெயின்ஸ் therefore the school is declared as holiday. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட், இட் ரெயின்ஸ் அப்படின்றது ஒரு ஃபேக்ட், அதனால என்ன ஸ்டேட்மெண்ட், ஸ்கூல் இஸ் டிக்ளேர்ட் as a holiday. ஸோ இந்த இடத்துல அந்த this is all about relative type of sentence. This is all about conjunctions and its types. ரொம்பவே ஈஸியான ஒரு கான்செப்ட். ஃபார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் நம்ம ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசினா இந்த டாப்பிக்கில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ இதை பேஸ் பண்ண டெஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கைண்ட்லி ட்ரை டு அட்டெண்ட். அண்ட் பிஃபோர் எண்டிங் திஸ் வீடியோ ஒன் மோர் கைண்ட் ரெக்வெஸ்ட், யாரெல்லாம் இந்த டிக்டாக்கோட செகண்ட் பிரான்ச் டிக்டாக் நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், பி பாசிட்டிவ். தேங்க்யூ.